ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களால் மட்டும்தான். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் நம்ம சேனலில் ராகி ப்ரௌனி, கேப்ப மாவு வச்சு ப்ரௌனி பண்ணி காமிச்சிருக்கோம். நம்ம சேனலில் முக்கால்வாசி ஹெல்தியான ரெசிபிஸ் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நாங்களும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் ராகி ப்ரௌனி சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் வந்து மாட் டார்க் காம்பவுண்ட் இந்த பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சாக்லேட் வச்சு பண்ணுறப்ப ப்ரௌனி வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து 400 கிராம் வந்து 240, ஆன்லைனில் 240 விற்கிது. வெளியே ஷாப்பில் வந்து 220க்கு நான் வாங்கினேன். இந்த பிராண்டாக பார்த்து வாங்கிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அங்கே 400 கிராம்னால கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவு எடுத்துகிட்டு நம்ம மிச்சத்தை வச்சிடலாம். இன்னொரு நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் சாக்லேட் உள்ள, நல்லா டார்க் கலரில் டார்க் சாக்லேட். ஸோ இந்த பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ப்ரௌனி பண்ணுறதுக்காக. இந்த சாக்லேட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு வெயிட்டிங் மிஷின் எடுத்துருக்குறேன். இந்த வெயிட்டிங் மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணுறப்ப 0ன்னு காமிக்கும். இது மேலே நம்ம ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சோம்னா அதோட வெயிட் காமிக்க ஆரம்பிக்கும். அப்பையும் நம்ம 0ன்ட்டு செட் பண்ணிடலாம். 0ன்னு செட் பண்ணிவிட்டு இதில் சாக்லேட்டை மெஷர் பண்ணிடலாம். சாக்லேட் வந்து ஒரு 155 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து பட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. பட்டர் ஒரு 115 கிராமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வெண்ணெய் சாக்லேட்டை ரெண்டையும் சேர்த்து வந்து உருக்க போகிறோம். அதனால் சாக்லேட்டை ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு அவனில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டோம்னா இது நல்லா வந்து உருகி வந்துடும். வெண்ணெய் சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிரும். அங்கே மைக்ரோவேவில் 900 செட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம செட் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் செட் பண்ணியாச்சு. 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளோட சாக்லேட் பட்டர் ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும். இதை ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டினீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் சிரப் மாதிரி கிடைக்கும். இது இருக்கட்டும், இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னா முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க. மூணு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிடுங்க. அடுத்து இதில் வந்து வெயிட்டிங் மிஷினில் சர்க்கரை வந்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதை அளந்துடலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 200 கிராம் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையை நல்லா அளந்து எடுத்தாச்சு. இந்த முட்டை உடச்சி ஊற்றியிருந்தோம்ல, இதில் ஒரு 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க.
முட்டை, வெண்ணிலா எசன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. இது நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வரும், இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வந்து இன்னும் பவுடராக வேணும்னா மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுட்டு போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை போட்டுட்டு இதை வந்து முட்டையோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நாட்டு சர்க்கரையாக போடுறப்ப வந்து அந்த க்ரன்ச்சினஸ் வந்து இருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா பவுடராக வந்துடும். இப்போ இதில் நம்ம சாக்லேட் சிரப் ஊற்றிடலாம். சாக்லேட் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிடலாம். அதை ஊற்றிட்டு இதை வந்து அந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ராகி மாவு வந்து சேர்த்துடலாம். மெஷர் பண்ணி சேர்த்துருவோம். கேப்ப மாவு வந்து 95 கிராம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அளவுகள் வந்து கொஞ்சம் கூட குறைய இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொண்ணூத்தஞ்சு கிராம் எடுத்ததுக்கப்புறமா இதில் கொக்கோ பவுடர் வந்து ஒரு 15 கிராம் எடுத்துக்கோங்க. நம்ம மாவை சலிச்சிடலாம். ஒரு சலடை எடுத்துக்கோங்க. இதில் கேப்ப மாவு கொட்டியிருக்கேன். இது கூடவே கொக்கோ பவுடரையும் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு ரெண்டையுமே நல்லா சலிச்சிருங்க. கேப்ப மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, கம்பு மாவு, உங்களுக்கு எந்த மாவு விருப்பமோ, மைதா மாவு எது தேவையோ அதை போட்டுட்டு இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டுறப்ப இந்த மாவு எல்லாமே வெளியில் சிந்தாமல் உள்ளவே சிந்திரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் சலிச்சுக்கோங்க. சலிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் சிரப்பு, அப்புறம் முட்டை இதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் மைதா மாவு, சோடா, உப்பு எதுவுமே நம்ம சேர்க்கலை. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்கலை. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் பேட்டர், ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். சுற்றி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அடியில் எல்லாம் ஒரு மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதை இப்போ கேக் டின்னில் ஊற்றிடலாம். இதில் நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஊற்றிடுங்க. நான் அவனை ஏற்கனவே 180 டிகிரியில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓவனை ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிடலாம். ரோல் ரேக்கில் தான் நம்ம வைக்க போகிறோம். ரோல் ரேக் வச்சுட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌனி மாவை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இதில் 180 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணிவிட்டு 20லேருந்து 25 நிமிஷம் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 180 டிகிரியில் வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா உங்களோட கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்துடும். பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துக்கலாம். இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்திருக்கணும். வந்தால் தான் கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்மளோட ப்ரௌனி நல்லாவே வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சைஸை தான் கட் பண்ணிக்கிறேன். இதில் கேப்ப மாவு, நாட்டு சக்கரை எல்லாம் போட்டிருக்கறனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ப்ரௌனினாலே
ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதுலேயும் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். பார்த்திங்கனாலே ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.